நம்மோடு வானிலை தனியார் வானிலை ஆர்வலர் ஹேமச்சந்திரனும் இணைந்திருக்கிறார். ஹேமச்சந்திரன் வணக்கம். இப்போது திடீர் மழையாக காலையிலிருந்து நம்ம மழையை பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு 4 மாவட்டங்களுக்கு எல்லோ அலர்ட் கொடுத்துருக்காங்க. எல்லோ அலர்ட்டுக்கான வாய்ப்பு தான் இருக்கிறதா? கூடுதல் இன்னைக்கு மாதிரி ரெட் அலர்ட்டுக்கான மழையும் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, நாளைய தினம் பார்த்தோம்னா ஆரஞ்சு அலர்ட்டாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நாளைய தினமும் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கு. குறிப்பா நாளை காலை நேரத்துல கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த புயல் சின்னத்தை பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியாக கண்காணிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. நம்ம நேற்றைய தினமே பதிவு செய்திருந்தோம். புயலாகவே நீடிக்கிறது, காற்றழுத்த தாழ்வுமண்டலமா வலுவிழக்கல. ஆனால் புயலின் மையப்பகுதியில இந்த வறண்ட காற்றின் ஊடுருவல்னால மேகங்கள் உருவாகாமல் சிரமப்படுகிறது. இது இமயமலையில இருக்கக்கூடிய அந்த மேற்கத்திய தாழ்வு நிலையிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு நேற்று இரவு நவம்பர் 30ஆம் தேதி இரவு நேரங்கள்ல மேகங்கள் உருவாகும், சென்னையில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு என்பதை நம்ம தந்தி டிவிலையுமே உங்களிடத்திலேயே நம்ம பேசி பதிவு செய்திருந்தோம். அதே போல இது சென்னையை நோக்கி மிக மெதுவாக தான் நகர்ந்து வந்தது. நேற்றைய தினம் அந்த வறண்ட காற்றை விலக்கி கொண்டு ஈரப்பதமான காற்றை எடுத்துக்கொண்டு தற்போது அந்த மேகக்கூட்டங்களை உருவாக்கி இன்று காலை முதல் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல பரவலாக கன முதல் மிக கனமழையை கொடுத்திருக்கு. எண்ணூர்ல 13 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகி இருப்பதையும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த சூழல்ல இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே நீடிக்க போகுது. அதுவும் கரையை கடக்காமல் சென்னைக்கு அருகில் ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் கடலிலேயே மையம் கொள்ள போகுது. இதன் காரணமா நமக்கு விட்டு விட்டு கனமழை என்பது தொடரும். அவ்வப்போது தரைக்காற்றின் வேகம் 30 முதல் 40 கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சூழல்ல நம்ம இன்னொன்னையும் பார்க்கணும். நம்ம ஒரு வெப்பமண்டல நாடு, அதுவும் ஈக்வேட்டர் நிலநடுக்கோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடாக இருக்கும். இந்த புயல் போன்ற அமைப்புகள்லாம் தொடர்ச்சியாக கண்காணித்து அதற்கு ஏற்றவாறு இந்த அறிவிப்புகள் என்பது மாறும். அதன் அடிப்படையில தான் தற்போது சென்னை வானிலை மையமும் அந்த எதுவுமே அலர்ட் கொடுக்காத நிலையில அது ஆரஞ்சு அலர்ட்டாவும் தற்போது ரெட் அலர்ட்டாவும் மாத்திருக்காங்க. இந்த ரெட் அலர்ட்டா மாத்திருக்கக்கூடியது வரவேற்கத்தக்கதுதான். அந்த வானிலையின் மாறுதலை உடனுக்குடன் அறிந்து அதற்கான அறிவிப்புகளை உடனடியா மாத்துறாங்கிறதே ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இந்த புயலை பொறுத்தளவிற்கு தொடர்ச்சியாக நீங்களுமே பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுல பல்வேறு சிக்கல்களும் தொடர்ச்சியான வானிலை மாற்றங்களும் நிகழ்ந்து வருவதை பார்க்க முடியுது. இது அடுத்த 36 மணி நேரத்திற்கு கரையை கடக்க போறதில்ல, சென்னைக்கு அருகில் தான் நீடிக்க போகுது. நம்ம தொடர்ச்சியா கண்காணிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. தற்போதைய நிலவரம். ஆழ்ந்த தாழ்வு மண்டலம் சென்னை பக்கத்திலே நிக்க போது அதுக்கு மேற்கு திசையிலிருந்து காற்று கிடைத்து இன்னும் மழை மேகங்கள் கொண்டிருக்கிறது அப்படின்றப்போ அடுத்த ஸ்டெப், அதாவது அது டிப்ரெஷனா மாறுறதுக்கு பதிலாக மீண்டும் புயலாகுவதற்கான வாய்ப்பும் இருக்கா? அது தொடர்ச்சியா நம்ம கண்காணிக்கணும். கண்டிப்பாக இன்று காலை முதலே மேகங்கள் நல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே வலுப்பெற்று வருகிறது. அது வீக்கனிங் சைன்ஸ்ல இல்ல, அதாவது வலுவிழக்கும் தொனில இல்ல, அது வலுவடைந்துதான் வருது. அதன் காரணமா கண்டிப்பாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க வாய்ப்பு இல்லை அடுத்த 24 மணி நேரத்திற்கு. இது புயலாக மீண்டும் வலுப்பெறுதா என்பதையும் நம்ம கண்காணிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. புயலாக வலுப்பெற்றாலும் இதில் எந்தவித மாற்றமும் அது ஒரு ஆச்சரியத்துக்கும் இல்லை. ஏனென்றால் புயல் சின்னம் நமக்கு கடல் பகுதியில தான் இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த மாற்றங்கள்லாம் இயல்பான ஒன்று. கடந்த சில நாட்களாகவே நமக்கு மாறுபட்ட தகவல்கள், அதாவது அது புயல்னு நேற்று மாலை வரைக்குமே இந்திய வானிலை மையம் புயல் என்ற நிலையில தான் வைத்திருந்தார்கள். ஆனா காலையே பல செய்தி ஊடகங்கள்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமா வலுவிழந்ததான செய்தி எல்லாம் வந்துச்சு. ஆனா இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு புயல் சின்னம் உருவானால் அது கடலில் இருக்கும் வரைக்கும் அதன் தன்மை மாறுதலுக்குரியது. தொடர்ந்து வானிலை காரணிகளுக்கு உட்பட்டு அதன் தாக்கமும் வீரியமும் மாறும் என்பதை அறிந்து மக்கள் சற்று எச்சரிக்கையாகவும் தங்களை தயார்படுத்திக் கொள்ளவும் வேண்டும். ஏன்னா பல்வேறு தொடர்ச்சியாக நீங்களும் சரி, நம்ம தந்தி தொலைக்காட்சியில இந்த வானிலை குறித்தான முன்னறிவிப்புகள் எல்லாம் தினசரி வழங்கி வருகிறீர்கள். சிலர் தினசரி வழங்குறீங்க, எங்க மழை வருதுங்கிற ஒரு கேள்வி எல்லாம் மக்கள் இடத்துல வர்றதையும் பார்க்கிறோம். நம்ம இந்த வானிலையை தொடர்ந்து தினசரி கணிப்பதற்கான காரணமும் சூழலும் ஏற்பட்டிருக்குங்கிறதுதான் இந்த மாற்றங்கள் குறிப்பிடுது. இறுதியான கேள்வி, நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை விடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்தெந்த மாவட்டங்களுக்கு தேவை இருக்கு? கண்டிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை விடுவதற்கான தேவை அவசியமாக இருக்கு. இன்று காலையே பார்த்திருந்தோம், தொடர்ச்சியாக அந்த காற்றுடன் கூடிய மழையில் நனைந்தபடி மாணவர்கள் பள்ளிக்கு சென்றார்கள். இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இந்த வடகிழக்கு பருவமழை காலத்துல பருவமழை குறைந்திருந்தால் பனிப்பொழிவு இருக்கும், அப்ப குளிர் இருக்கும், திடீரென வெயில் அதிகரித்து காணப்படும். அப்ப மழைப்பொழிவு வரும்போது நமக்கு இந்த மாறுபட்ட வானிலை என்பது தென்மேற்கு பருவமழை காலத்துல இந்தியாவில் இருக்காது. ஒண்ணு மழை பெய்யும், இல்லைன்னா வெயில் அடிக்கும். அந்த 2 வானிலை தான் இருக்கும். ஆனா நம்மளோட
வடகிழக்கு பருவமழை காலத்துல மழைப்பொழிவு பதிவாகும் வரை பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படும், வெயில் அதிகரித்து காணப்படும். இது போன்ற மாறுபட்ட வானிலை என்பது மாணவர்களுக்கு எளிதில் வைரஸ் காய்ச்சல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் காரணமாக இன்றைய தினமே சென்னை திருவள்ளூர் மாவட்ட மாணவர்கள் நனைந்தபடியே பள்ளி சென்ற காட்சிகளை நம்ம ஊடகங்கள்ல பார்க்க முடிந்தது. நாளைய தினம் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட வேண்டிய அவசியம் என்பது தற்போதே ஏற்பட்டிருக்கு. தாழ்வான இடங்கள்ல தண்ணீர் தேங்கி இருப்பதெல்லாம் பார்க்க முடியுது. மாணவர்கள் பேருந்துகள்ல பயணித்து செல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி சில இடங்கள்ல பள்ளிகள்லயே தண்ணீர் தேங்கி இருக்கும். நம்ம சில கடந்த 2 நாட்கள் மழையிலேயே பார்த்திருந்தோம். தூங்கி கொண்டிருந்தவர்கள் மீது கூட நமக்கு சிவர் இடிந்து விழுந்து இறந்த செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது பழைய கட்டிடங்கள்லாம் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும், நீர்நிலைகள் அருகில் இருக்கும். இதன் காரணமா முன்னெச்சரிக்கையாக நாளை ஒரு நாள் விடுமுறை அளிப்பதில் எந்தவித தவறும் இல்லை. இந்த தாழ்வு மண்டலம் கடலில் இருக்கிறது என்பதன் அச்சுறுத்தலை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. தாழ்வு மண்டலம் கடலில் தான் இருக்கிறது, நிர்வாகங்கள் முழித்து கொண்டு விடுமுறை விட்டால் தவறில்லை அப்படின்ற பார்வை பொதுமக்கள்கிட்ட எழுந்திருக்கிறது. தனியார் வானிலை ஆர்வலர்களும் சொல்கிறாங்க. அசம்பாவிதங்கள் நடக்கும் முன்பே மாவட்ட நிர்வாகங்கள் விழித்துக் கொள்ளுமான்ற கேள்வி இன்றைய சம்பவத்திற்கு பிறகு கற்றுக்கொண்ட படிப்படியாக இருக்குமான்ற கேள்வி எழுந்திருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் உரிய நேரத்தில் அலர்ட்டை கொடுக்காதனால இன்றைய தினம் பெரிய அளவிலான ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்பும் இருந்து நம்ம கிரீன் அலர்ட் அப்படின்னு யதார்த்த வாழ்க்கையை இன்றைய நடத்தியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு இருந்த சூழல் அப்படின்றது ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதை பார்க்கிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைய தினத்தினுடைய மழை நிலவரம் என்னன்றதை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.